முக்கிய செய்தி. தஞ்சை இரட்டிப்பாளையம் பகுதியில் ஜல்லிக்கட்டில் 800 மாடுகள் மற்றும் 450 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். தஞ்சை இரட்டிப்பாளையம் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விறுவிறுப்பாக தஞ்சையில் ஜல்லிக்கட்டு போட்டியானது அரங்கேறி வருகிறது. வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் மாடுகளுக்கு எத்தகைய பரிசுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன? தஞ்சை அருகே ராமநாதபுரம் ஊராட்சியில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. அதாவது தஞ்சை மாவட்டம் ரெட்டிப்பாளையம் பகுதியில் திரௌபதி அம்மன் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போட்டியினை இன்றைய தினம் தஞ்சை கோட்டாட்சியர் இலக்கியா அவர்கள் தொடங்கி வைத்தார். தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை, அரியலூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 800 காளைகளும் இதே பல்வேறு மாவட்டங்களில் களமாறிய சிறந்த மாடுபிடி வீரர்கள் 450 பேரும் தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்துள்ளனர். இந்த போட்டியில் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்படும் காளைகளானது தற்பொழுது சிறப்பாக விளையாடி வருகிறது. அதேபோல் வீரர்களும் தலைக்காமல் காளைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு LED டிவி, அண்டா, சைக்கிள், வெள்ளிக்காசு, நாற்காலி, கட்டில், பீரோ உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது. அதேபோல் சிறந்த மாடுபிடி வீரருக்கு பசுவுடன் சேர்த்து கன்றும் சிறப்பு பரிசாக வழங்கப்பட உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை திரௌபதி அம்மன் ஜல்லிக்கட்டு பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றனர். தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏதேனும் சிறு அசம்பாவிதம் நடந்தால் உடனடியாக சரி செய்வதற்கு 108 ஊழியர்களும் தற்போது பாதுகாப்பு பணியில் இருக்கின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து 8 சுற்றுகள் நடைபெறும் என ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடந்து வருகிறது. ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். கனகதாரா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.